ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்ன பார்க்க போகிறோம். இப்போ ஏசி கரண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். ஒன்றுமே இல்லை. இப்போ ஏன் வந்து இந்த ஏசின்னு கூப்பிட்றோம், இது ஏன் டிசின்னு கூப்பிட்றோம், எப்படி வந்து இதுக்கு பேர் வச்சாங்க ஏசி டிசி? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக ஒரே லைனில் ப்ரொடியூஸ் ஆகிற வர சப்ளை எல்லாமே வந்து பார்த்தோன்னா டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா? அதை தவிர்த்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இது வரும். ஓகேங்களா? மேலே வந்து பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். ஸோ டிசி கரண்ட்னா அப்படி வந்து இதில் வந்து நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது, டேரெக்டாக ஒரே லைன். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து பார்த்தோம்னா டேரக்ட் கரண்ட்னு சொல்கிறோம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் அதை தவிர்த்து வர எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஜென்ரேட்டர் வச்சுக்கோங்க. ஜென்ரேட்டர், மோட்டர் எல்லாமே ஓகேங்களா? ஜென்ரேட்டர் என்ன பண்ணணும்னா உள்ள வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டாரு ரோட்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ரோட்டார் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிடுங்களா? ஓகேங்களா? ஸ்டேட்டார் உள்ள வந்து பார்த்தோம்னா ரோட்டார், இது வந்து பார்த்தா ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். ஓகேங்களா? ரோட்டார் காலது ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். ஸ்டேட்டார்ன்றது பார்த்தோம்னா ஸ்டேஷனரி பார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு மேக்னெட்டிக் காயில் ஒன்று எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நார்த் போல் சொல்லிட்டு ரெண்டு மேக்னெட் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு மேக்னெட்டை நம்ம ஸ்டேட்டார்ல பிளேஸ் பண்றோம். ஓகேங்களா? மேலே இப்படி வைக்கிறோம். இதுலனா நம்ம சப்ளை கொடுக்கும்போது ரோட்டார் வந்து சுத்தும் போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? to create magnetic field. ஓகேங்களா? இந்த இடத்துல காயில் பிளேஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்தா காயில் ஏ, காயில் பி. ஓகேங்களா? இப்போ காயில் ஏ, காயில் பி, நார்த் போல், சவுத் போல். இப்போ ரெண்டு மேக்னெட் வைக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆகுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுனா போனா சேஞ்ச் ஆகும். முன்ன பின்ன ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகும். மேலே அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏசி கரண்டே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ப்ளஸ் நம்ம வந்து ஏசி கரண்ட் வந்து சொல்றோம் நம்ம. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தோன்னா இந்த காயில் அதாவது மேலே போகும்போது பாசிட்டிவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த டைரக்ஷனில் வரும்போது நெகட்டிவும், மேலே போகும்போது பாசிட்டிவும், கீழே வரும்போது நெகட்டிவும். அதனால நமக்கு இப்படி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ டிசி கரண்ட் வந்து பார்த்தோன்னா இதை தவிர்த்து இப்போ மோட்டரு, ஜென்ரேட்டர் அந்த மாதிரி காயில் வச்சு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆகுது ப்ரொடியூஸ் ஆகுது எல்லா கரண்ட்டுமே ஏசி கரண்ட் தான். டிசின்றது டைரக்ட் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே லைன்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வேவ்ஸ்லாம் வராது, டைரக்ட் லைனாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தா நம்ம டிசி கரண்ட்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோலார், விண்ட் அந்த மாதிரி. அதாவது இதை தவிர்த்து வர எல்லாமே டிசி தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு சிங்கிள் லைனில். ஓகேங்களா? டு ப்ரொடியூஸ் த கரண்ட் இன் சிங்கிள் லைன், இட்ஸ் கால்டு டிசி கரண்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.